ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி 10 தானியங்களை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அடை தோசை. ஸோ ஃபஸ்ட்டு 10 விதமான தானியங்கள், அதோட அளவு எல்லாமே நான் இப்போ லிஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த சைடில். டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி 3லேருந்து 4 மணிக்கூர் நல்லா ஊற வச்சுருங்க. ஸோ இதுதான் அந்த லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பவுலில் போட்டு கழுவி 4 மணிக்கூர் ஊறினதுக்கு அப்புறமாட்டு தண்ணி வடிகட்டிட்டு அந்த ஊர்ன தானியங்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நான் என்னோட அகாரோ பிளெண்டர் தான், இது ப்ரொஃபஷனல் பிளெண்டர், சூப்பர் பவராக டக்குன்னு அரைச்சிடும். ஸோ இந்த பிளெண்டரோட லிங்க் கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். அந்த பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஸ்மூத்தாக, ரொம்ப ஸ்மூத்தாகவும் தேவையில்லை, ஒரு நிமிஷம் போல் நீங்கள் கிரைண்ட் பண்ணாலே உங்களுக்கு அடை பேட்டர் ரெடி ஆகிடும். ஏன்னா இது அடைனால கொஞ்சம் டெக்ஸ்டர் இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, சில்லி பவுடர், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாமே போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா கேரட் கூட துருவி போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு காஸ்ட் அயர்ன் தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளோட தோசை பேட்டர் ஒரு குழிக்கரண்டி ஊற்றி, நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி நல்லா கொஞ்சம் தின்னாகவே ஊற்றிக்கோங்க, ரொம்ப திக்காக ஊற்றாதீங்க. சுற்றிலும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம் நீங்கள். நான் யூஸ்வலாக அடை தோசைக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை சுற்றிலும் ஊற்றிட்டு ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இந்த அடை குக் ஆகட்டும். ஒரு 30-40 செகண்டில் குக் ஆகிடும். இந்த மாதிரி அடியில் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமாட்டு ஒரு ஆப்பையை வச்சு நீங்கள் ஸ்லோவாக அதை ரிலீஸ் பண்ணி திருப்பி போட்டுடலாம். நல்ல செவக்க கோல்டனாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க 2 பக்கமும். அவ்வளோதான், அடை தோசை ரெடி. இதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் தேங்காய் துவையல். நான் என்னோட தேங்காய் துவையல் தேங்காய், பூண்டு, புளி, வரமிளகா, பச்சை மிளகா இவ்வளவும் போட்டு உப்பு வச்சு அரைச்சி எடுப்பேன். இந்த துவையல் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.